அனைவருக்கும் வணக்கம். ஓம் சரவண பவம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா, ஒரு அற்புதமான பதிவு. தைப்பூச விரதம் இப்போ போயிட்டுருக்கு. இந்த பதிவில் நாம் 6 நாள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கிறது, அதில் விரத முறைகள் எப்படி, என்னென்னலாம் கடைப்பிடிக்கணும், பூஜை எப்படி செய்யணும், நெய்வேத்தியம் என்ன மாதிரி நெய்வேத்தியம் வைக்கலாம், விரத காப்பு எப்படி கட்டுறது, அதுக்கப்புறமா விரதத்தை எப்படி நிறைவு செய்யணும். ஸோ இந்த மாதிரி அரிய தகவல்கள் எல்லாம் இப்போ நான் சொல்கிறேன். ஏற்கனவே தைப்பூச விரதம் 48 நாள் இருந்தவங்கெல்லாம் டிசம்பர் மந்த்தே ஆரம்பிச்சிருப்பாங்க, டிசம்பர் 26லேருந்து. அதேமாதிரி 21 நாள் விரதம் இருக்கிறவங்க ஜனவரி 26ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 9 நாள் விரதம் இருக்கிறவங்க ஆக்சுவலாக இன்றைக்கி சஷ்டியில் ஆரம்பித்து, இன்றைக்கி சஷ்டி தேதி உங்களுக்கே தெரியும், வளர்பிறை சஷ்டி, வர தைப்பூசத்தன்னைக்கு முடிச்சிருப்பாங்க. இல்லை இவ்வளோ நாள் விரதம் இருக்க முடியாது, ஹெல்த் கண்டிஷன் இல்லை வேரியஸ் ரீசன் இருக்கிறவங்க கட்டாயம் 6 நாள் விரதமாவது கட்டாயம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லைன்னா ஒரு நாள் விரதம் இருக்கலாம், கடைசி நாளைக்கு அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி இருக்கலாம். ஸோ இந்த 6 நாள் விரதம் இருக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 6 நாள் விரதம் கட்டாயம் எப்படி நம்ம மகா கந்த சஷ்டிக்கு 6 நாள் இருந்து 7ஆவது நாள் திருக்கல்யாணம் பார்த்துட்டு உணவு சாப்பிடுவோம், அந்த மாதிரி இது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப அதீத பலன்களே தரக்கூடியது. ஓகேங்களா? இது 6 நாள் இருந்தால் முருகன் நமக்கு கருணை காட்டுவாரா அப்படின்னு நீங்கள் கவலையே பட வேணாம். கட்டாயம் ஒரு நாள் இருந்தாலும் சரி, 6 நாள் இருந்தாலும் சரி, மனசார அவரை வேண்டினீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு பலன் தருவார். சரிங்களா? ஸோ இந்த 6 நாள் விரதம் பார்த்திங்கன்னா வர வியாழக்கிழமை, அதாவது 6ஆம் தேதி தொடங்குது. 6ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி முடியுது, வர செவ்வாய்க்கிழமை. இதில் அற்புதமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி கிருத்திகை. ஆக்சுவலாக இந்த 9ஆம் தேதி 9 நாள் விரதம் இருக்கிறவங்க இன்றைக்கி ஆரம்பித்தாலும் மகா சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஏன்னா பார்த்திங்கன்னா இன்றைக்கி சஷ்டியில் ஆரம்பித்து தைப்பூசத்தில் முடியும். 6 நாள் விரதம் இருக்கிறதும் அதை விட சிறப்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகையில் ஆரம்பிக்குது, கிருத்திகை வருது வியாழக்கிழமை, கிருத்திகையில் ஆரம்பித்து திருப்பி தைப்பூசம் செவ்வாய்க்கிழமை முடியுது. ஸோ அதனால் அற்புதமான இந்த 6 தினங்கள், இந்த 6 தினங்களை மறக்காமல் முருகரை வழிபடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடை, எப்பேற்பட்ட பிரச்சனை, திருமணம் ஆகாமல் இருக்கிறது, குடும்பத்தில் பிரச்சனை, வேலை சரியாக கிடைக்காதது, பணவரவு இல்லாதது, வறுமை, இந்த மாதிரி எந்த பிரச்சனை வேணால் இருக்கட்டும், உடம்பு சரியில்லாமல் இருக்குது, எது வேணால் இருக்கட்டும், கட்டாயம் அது குணமாகும். ஏன்னா இது இப்போது சொல்கிற விஷயங்கள் இல்லை, இதெல்லாம் காலங்காலமாக நமது முன்னோர்களெல்லாம் கடைபிடித்து வந்த விஷயங்கள். இது புதுசாக இப்போ தான் இந்த மெத்தடெல்லாம் யாரும் கொண்டு வரல. இதெல்லாம் வழி வழியாக நான் பரம்பரையாக நம்ம மூதாதையர்கள் எல்லாம் சொல்லி வச்சுட்டு போன விஷயத்தை தான் நான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு சேர்க்கிறோம். இதெல்லாம் அனுபவித்து எவ்வளோ பேர் பயனடைஞ்ச, பல லட்சக்கணக்கான பேர் பயனடைஞ்ச விஷயங்களை தான் நான் இப்போ உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த 6 நாள் தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம், டேட்டு பார்த்தாச்சு, என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறது, என்றைக்கு முடியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி காப்பு எப்படி கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு, தலைக்கு குளிச்சுட்டு, ஒரு ஃபஸ்ட்டு காப்பு கட்டுறதுக்கு முதல்ல வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, உங்கள் வீட்டை முருகர் விக்கிரகமோ இல்லை படமோ இருந்துச்சுன்னா, விக்கிரகம் இருந்ததுன்னா அபிஷேகம் பண்ணுங்கள், படம் இருந்துச்சுன்னா தொடச்சிட்டு மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சுட்டு ஒரு அகல் தீபம் ஒன்று, ஒரு நெய் விளக்கு ஒன்று ஏற்றுங்க. கட்டாயம் முடிஞ்சால் 6 விளக்கு ஏற்றுங்க, அப்படி இல்லைன்னா ஒரு விளக்காவது ஏற்றுங்க, மனசார ஏற்றுங்க. முடிஞ்சால் ஷட்கோணம் கோலம் போட்டுட்டு அதில் 6 விளக்கு வச்சுட்டு முருகர் வச்சுட்டு இது பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வெறும் அகல் முருகர் படமோ இல்லை விக்கிரகம் முன்னாடியே ஒரு அகல் விளக்கு வச்சா கூட போதும். வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு மஞ்சள் கயிறு ஒன்று எடுத்துக்கோங்க, மஞ்சள் நூல். ஒரு மஞ்சள் நூல் இல்லைன்னா கூட இந்த ஒயிட் கலரில் நம்ம நூல் இருக்குல்ல, அதே ஒரு 3 இதுவாக திரிச்சிக்கிட்டு அதை மஞ்சள் கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துட்டு அதில் அந்த நூலை இது பண்ணிவிட்டு, அதில் ஒரு விரலி மஞ்சள் இருக்கும் பார்த்தீங்களா, அது முடிஞ்சால் அதை ஒரு சின்ன பீஸோ இல்லை ஒரு அதை ஒன்று எடுத்து அதில் ஒரு நாட்டு மாதிரி போட்டுட்டு நீங்கள் முருகர் பெருமாட்ட காலடியில் வச்சுட்டு நல்லா வேண்டிக்கிட்டு, உங்கள் வேண்டுதல் என்னவாக இருக்கோ, உங்கள் வேண்டுதல் என்ன வேணால் இருக்கலாம், உங்கள் வேண்டுதல் நடக்கணும் முருகா அப்படின்னு மனசார அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு முதல்ல அவர் காலடியில் வச்சுட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். பூஜையை எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னா, ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைங்க. கண்டிப்பாக 6 நாள் விரதம் இருக்கவங்க காலையிலையும் மாலையிலும் கட்டாயம் முருகப்பெருமானை கட்டாயம் கும்பிடணும். அது நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி, போகலைனாலும் சரி,
வேலைக்கு போகிறாங்க, அட்லீஸ்ட் உங்களால் சிம்பிளாவது கும்பிட்டுட்டு போகணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ போல் டெய்லி தலைக்கு குளிக்கணும் 6 நாளும் வந்து காலையில் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சது, பால் தேன் கொஞ்சம் கலந்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கற்கண்டு வைக்கலாம், வெத்தலை பாக்கு பழம் வைக்கலாம், ஏதாவது வெண்பொங்கல் வைக்கலாம், சர்க்கரை பொங்கல் வைக்கலாம், உலர் திராட்சை வைக்கலாம், வெல்லம் வைக்கலாம், எதுவும் இல்லைன்னா கூட. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவருக்கு வச்சு அதுக்கப்புறம் வண்ண மலர்களால் அவருக்கு பிடிச்ச செவ்வரளி, மல்லிகைப்பூ, சாமந்தி, ரோஜா, ஸோ இந்த பூக்கள் செண்பகப்பூ அப்படி இல்லைன்னா சம்பங்கி, இந்த மாதிரி பூக்களெல்லாம் வச்சு அவர் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். என்னடா நான் சொன்ன லிஸ்ட்டில் சொன்ன எல்லாமே நீங்கள் வாங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் நான் சொன்ன மலர்கள்லேருந்து ஏதாவது ஒரு மலரை வச்சா கூட பரவாயில்ல, அவருக்கு திருப்தி தான். ஒரு செம்பருத்தி வச்சா கூட அவருக்கு அருமையாக அவர் வந்து ஏற்றுப்பார். ஸோ அதனால் வந்து நம்ம கவலையே பட வேணாம், மற்றவங்க கூட நம்ம கம்பேர் பண்ணவே தேவையில்லை. நம்ம வசதிக்கு என்ன முடியுமோ அதை செஞ்சால் அது போதும். சரிங்களா? அதை வச்சுட்டு முருகப்பெருமானிடம் பற்றி நான் உங்களுக்கு நிறைய பாடல்கள் என்னுடைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன், நிறைய திருப்புகள் கொடுத்துருக்கேன் வந்து. ஸோ நீங்கள் முருகப்பெருமானுக்கு நீங்கள் 6 நாள் வந்து என்னென்ன பாடல்கள் பாடலான்ட்டு அது ஒரு தனியாக வீடியோவே கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட நான் அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் அதை போய் பாருங்கள். ஏன்னா எந்த மாதிரியான பாடலாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். திருப்புகளே எவ்வளோ திருப்புகள் இருக்குது, குறிப்பிட்ட சில திருப்புகள் நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சரண கமலாலயத்தின் அறுவடை வீடுக்கு 6 திருப்புகள் கொடுத்துருக்கேன். திருச்செந்தூராக இருந்ததுன்னா தண்டையணி வெண்டையும் அந்த திருப்புகள் நீங்கள் பாடுங்கள். அதுக்கடுத்து பழனியாக இருந்துச்சுன்னா அவனிதனிலே பிறந்து அந்த திருப்புகள் பாடுங்கள். அதுக்கடுத்து சுவாமி மலைன்னு பார்த்திங்கன்னா சரண கமலாலயத்தை அந்த பாடல் பாடுங்கள். திருப்பரங்குன்றனா உனை தினம் தொழுதிலின் அந்த திருப்புகள் பாடுங்கள். அதுக்கடுத்து ஒரு திருத்தின சின்னத்தவறு முடிக்கும் அந்த திருப்புகள் பாடுங்கள். பழமுதிர்ச்சோலைன்னா வாதினி அடர்ந்த வேல்விழியர் அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்குது. இந்த 6 திருப்புகள் மறக்காமல் காலையில் மாலையில் பாடுங்க. ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு பாருங்கள். மாலையில் நீங்கள் கும்பிடும்போது இன்னொரு விஷயம்னா மாலையும் நீங்கள் வந்து நெய்வேத்தியம் வைக்கணும். மாலையில் ஒரு சின்ன வெத்தலை பாக்கு பழம் வச்சா கூட ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு டம்ளர் பாலாவது அவருக்கு வந்து வைக்கணும் வந்து. ஏன்னா 2 வேளையும் நெய்வேத்தியம் வச்சு தான் வந்து இந்த 6 நாளுமே நீங்கள் வந்து கும்பிடணும். அதை மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அது ரொம்ப முக்கியம். அதுவும் கூட அதே மாதிரி இந்த 6 நாள் நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம உணவு முறைகள் பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம 3 டைம் சாப்பிட்றோம்ல, காலை மதியம் இரவு. ஸோ அதில் ஒரு டைமாவது நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும், சாப்பிடாமல் இருக்கணும். அது உங்கள் உடல்நிலை ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து காலையில் சாப்பிட்டுட்டு காலையில் நைட் சாப்பிடுவாங்க, மதியம் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் வந்து காலையில் மதியம் சாப்பிடுவாங்க, நைட் சாப்பிட மாட்டாங்க. சில பேர் காலையில் சாப்பிட மாட்டாங்க, மதியம் நைட்டு சாப்பிடுவாங்க. சில பேர் ஒரே வேளை மட்டும் சாப்பிடுவாங்க, பால் பழம் மட்டும் எடுத்துப்பாங்க. உங்களுக்கு இந்த கந்த சஷ்டிக்கு விரதம் கடைபிடிக்கிற மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு வேளை உணவையாவது நீங்கள் வந்து எடுத்துக்காமல் இருக்கணும். அது வந்து முக்கியம். அதேமாரி அசைவம் வந்து கட்டாயம் சாப்பிடக்கூடாது. 6 நாளும் வந்து மனசார நீங்கள் வந்து முருகனை வந்து வேண்டணும். அந்த முதல்ல சொன்னல அந்த காப்பு வந்து முருகர் பாதத்தில் வச்சுருப்பீங்களா, அன்றைக்கி கும்பிட்டுட்டு கையில் எடுத்து கட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வேலைக்கோ இல்லை உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஏன்னா அது கையில் இருக்கும்போது உங்களுக்கு அது உணர்த்த ஒவ்வொரு செகண்டும் நம்ம இறைபக்தியை வந்து அது வந்து தூண்டணும். அதுக்காக தான் வந்து மெயினாக காப்புன்றது. முருகனை மனசார நம்மளை வந்து நினச்சிட்டே இருக்கணும். ஸோ காலை திருப்பி மாலை ஆஃபீஸ் போயிட்டு வந்து இல்லை வீட்டில் தான் ஈவினிங்கும் அதே மாதிரி ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு ஒரு நெய்வேத்தியம் வச்சுட்டு கும்பிடுங்க. இதே மாதிரி 6 நாள் பாடுங்க. இப்போ நீங்கள் 6 திருப்புகள் பாடுறீங்கன்னா அதே பாடல் திருப்பி பாடுங்க. வேறு பாடல் பாடினாலும் தப்பு கிடையாது. முக்கியமாக என்னென்ன பாடல் பாடலாம்னா திருப்புகள் பாடலாம், கந்த சஷ்டி கவசம் பாடலாம், வேல்மாறல் பாடலாம், கந்தர் அனுபூதி பாடலாம். கந்தர் அனுபூதியெல்லாம் என்னுடைய சேனல்லே கொடுத்துருக்கேன், வீடியோஸ் 3 பாட்டாக கொடுத்துருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பாருங்கள். நான் எல்லாம் சேர்த்து கூட ஒரே வீடியோவை கொடுக்குறேன் வந்து 51 பாடலும் கந்தர் மறக்காமல் பாடுங்க. அதுக்கடுத்து வந்து கந்தர் அலங்காரம் பாடுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பாடல்கள் இருக்குது. கந்தர் கலிவெண்பா, கந்தர் அதுக்கடுத்து திருமுருகாற்றுப்படை, அதுக்கடுத்து வந்து கந்த புராணம், இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு எளிமையாக எந்த பாடல் இருக்கோ கந்த குருகோசம் உங்களுக்கு எது வந்து உங்களுக்கு ஈஸியாக படிக்க முடியுமோ அந்த பாடல் நீங்கள் வந்து படிக்க தப்பே கிடையாது. இதுதான் வந்து விரதத்தின் போது படிக்க வேண்டிய பாடல்கள். நெய்வேத்தியம் சொல்லியாச்சு, டைம் சொல்லியாச்சு, பூஜை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியாச்சு.
அடுத்து கடைசி நாள் இன்றைக்கி என்ன பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமை வந்து ஃபஸ்ட் அதே மாதிரி மறக்காமல் அன்றைக்கி காலையில் எழுந்துச்சு அதே மாதிரி முருகர் விக்கிரகம் தான் அதுக்கு வந்து அபிஷேகம் அபிஷேக செய்வனை பொருட்கள் பார்த்திங்கன்னா பாலில் பண்ணணும், பால், தயிர், அதுக்கப்புறமா வந்து திருநீர், அதுக்கப்புறமா வந்து தேன், அதுக்கடுத்து வந்து சந்தனம், மினிமம் ஒரு 5 அதுக்கு பன்னீர், ஒரு 5 பொருளாவது வச்சு நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அதை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பண்ணிவிட்டு ஒரு ஷட்கான கோலம் போட்டுட்டு அது நடுவில் அதை சரவண பவன் போட்டுட்டு அதில் வந்து 6 விளக்கு வச்சுட்டு 6வது நாள் வந்து அந்த 6 விளக்கு வச்சுட்டு நடுவில் முருகப்பெருமானை வச்சுட்டு இல்லை நீங்கள் வந்து அர்ச்சனை 108 அர்ச்சனையோ இல்லை எதுவும் இல்லைன்னா ஒரு 6 திருப்புகழ் நம்ம இத்தனை நாள் படித்தோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி 6 திருப்புகழ் படிச்சுட்டு பூஜையை நிறைவு செய்வீங்க. வீட்டில் கும்பிட்டுட்டு நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் உணவு சாப்பிடணும். ஸோ அன்றைக்கி ஈவினிங் போயிட்டு இந்த ஈவினிங்கோ காலையில கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து கோயிலில் மனசார வேண்டிக்கிட்டு குறிப்பாக வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயிலுக்கும் போங்க, இல்லை தூரமாக போகிறவங்கள எங்கே வேணால் போங்க, உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு அங்கே முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச அன்னதானம் ஏதாவது பண்ணுங்கள். ஒரு 10 பேருக்காவது, ஒரு 9 பேருக்காவது, அப்படி இல்லையா ஒரு 9 பேருக்காவது ஒரு சின்னதாக உள்ளங்கை அளவு ஒரு வேல் ஒன்று வாங்கி வந்து ஒரு 9 பேருக்காவது தானம் பண்ணுங்கள். உங்கள் வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லிட்டு கட்டாயம் வந்து வேண்டுதல் நிறைவேறும். அந்த ஈவினிங்கெல்லாம் சாமி கும்பிட்டு பிறப்பு தைப்பூசம் இன்னைக்கு ஈவினிங் நிலவு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து விரதத்தை முடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் பார்த்தா சாமி பிரசாதமோ பால் ஏதாவது குடிச்சிட்டு நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு செய்யணும். இதுதான் ப்ரொசீஜர். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருந்தால் மறக்காமல் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.